ஐடென்டிஃபை ஆகி தெரியுது. அண்ட் நல்லா கொரியோகிராஃப் பண்ணிருக்காங்க. அவங்க கொரியோகிராஃபினால நல்லா ஆடுன மாதிரி தெரியுது. ஆக்சுவலா விஜய் சார் இப்ப வந்து இல்லைங்க, நம்ம வந்து ஏற்கனவே வந்து மிஸ்டர் ரோமியோ பார்த்திருக்கோம், சரிங்களா? அப்புறம் வந்து ரோமியோ ஜூலியட் பார்த்திருக்கோம், எல்லாம் லவ் ஸ்டோரி. இப்ப வந்து ரோமியோ எடுத்திருக்கீங்க. இந்த டைட்டில் வந்து அவங்க தெரியுமா, இல்ல வந்து நீங்க பேசி முடிச்சிட்டீங்களா? அதுக்கப்புறம் வந்து அந்த கதையில இருந்து மாறுபட்ட கதை ஏதாவது இருந்தாதான் சார் மக்கள் வந்து ஈர்ப்பா உள்ள வருவாங்க. அது எப்படி சார் நீங்க ஸ்கிரிப்டா கொடுப்பீங்க? ஆக்சுவலா நம்ம தமிழ் சினிமாவில டைட்டில் ஏதாவது ஓகே பண்றதா இருந்தா சார், நம்ம நினைச்ச டைட்டில்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அது முறையா நம்ம வந்து ப்ரொடியூசர் கவுன்சில்ல, ஃபிலிம் சேம்பர்ல அனுமதி வாங்கி அந்த ப்ரொடியூசர் யூஎஸ்சி வாங்கி தான் சார் பண்ண முடியும். அப்படித்தான் நம்ம பண்ணோம். கண்டிப்பா மிஸ்டர் ரோமியோ கதையில இருந்து இது வேறுபட்டிருக்கும். இதை வந்து ஹீரோ வந்து தீயா லவ் பண்றான் பொண்ணு வந்து வச்சு செய்யறான். இந்த மாதிரி மிஸ்டர் ரோமியோ இருக்குமா சார்? ஆக்சுவலா வச்சு செய்யறாங்களா? பிரபுதேவா சார் வந்து 2 பொண்ணு டபுள் ஆக்ஷன் அதுல, சரிங்களா? அதுல வந்து இவங்க வந்து வச்சு செய்வாங்க. ஆமா, ஏன் அப்படி பண்றாங்க? இல்ல நீங்க தான் சொல்லலாம். இதெல்லாம் மிஸ்டர் ரோமியோ டிஸ்கஷனா போயிட்டு இருக்கு. ஏன் ஒரு நிமிஷம் அவங்கள்ட்ட மைக் தராங்க. ஏன் அப்படி பண்றீங்க? எந்த சம்பந்தமும் இல்ல. டைரக்டர் 1 year ஒர்க் பண்ணிருக்காரு இந்த ஸ்கிரிப்ட். ஜென்ரலாவே நானுமே கேட்கிறேன். ஆக்சுவலா நானும் பல கேள்விப்படுறேன். இந்த பொண்ணுங்கெல்லாம் நீ ரொம்ப கொஞ்சம் இப்பதான் செய்யுங்க, கொஞ்சம் கவனமா பாவம் சாப்பிட்டா ஹேண்டில் பண்ணுங்க. ஓகே சார், இப்ப நீங்க கேட்டீங்க ஏதாவது பிசு பிசுன்னு. இப்ப நான் கேட்கிறேன், இப்ப நீங்க வந்து ஸ்டேஜ்ல சொன்னீங்க என் ஆளுன்னு, நீங்க என் ஹீரோயின நம்ம ஆளுன்னு சொன்னேன். நம்ம ஆளு ஆளுன்னு சொன்னீங்க. பாத்துக்கலாம். ஆளு நீங்க யாருன்னா சொன்ன இல்ல, யாருன்னு சொல்ல நம்ம ஆளுன்னு சொன்னேன் சார். உங்களுக்கே சேர்த்து பேசிருக்கேன். சரி, ஓகே சார். ஆளுன்னு நம்ம ஆளுன்ற வைரல் வீடியோ ரெடி. நம்ம ஆளு அவங்க ஏன் சார் வந்து எதுக்காக நான் இல்லைன்றாங்க? எனக்கும் அதான் சார் ஷூட்டிங் ஆரம்பத்துல இருந்து கேக்குறேன். நான் உரிமையா பேசுறேன், அன்பா பேசுறேன், ஏன் ரெஸ்பான்ஸ் வர மாட்டேங்குது? நான் அன்பா தானே சார் பேசுனேன். எனக்கு கொஸ்டினே கேட்கல. இல்ல, அவங்க என்ன கேக்குறாங்க, ஹீரோ வந்து வராரு, அன்பா பேசுறேன், நீங்க ரியாக்ஷன் கம்மியா கொடுக்குறீங்க. அப்படிதான் ரியாக்ஷன் கம்மி பண்ணி கொடுக்க சொன்னாங்க. மைக் கொடுங்க டேரக்டர் சார். அப்புறம் உங்களுக்கு ஒரு கொஸ்டின். நீங்க ஸ்டேஜ்ல சொன்னீங்க கலைவாசன் விஜய் சார்லாம் வந்து ரொம்ப பெரிய ஆளு, அவங்க சொல்றதை நம்ம கேட்கணும்ட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஆர்டிஸ்ட் சொன்னீங்க, அவங்க எல்லாம் சொல்ற விஷயம் நிறைய வந்து மாத்திக்கிட்டேன். நீங்க ஏன் உங்களோட கதையில வந்து உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, இல்ல அவங்களுடைய ஆக்டிங் வந்து அதை விட நல்லா இருந்ததா? மாட்டிக்கிட்டேன்னு சொல்லுது நானே எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அவர் இப்போ ஒரு சீனை இப்போ சீனியர் ஆக்டர் கிட்ட போய் நம்ம ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா அவங்க அதுக்கு அந்த கேரக்டர் உள்வாங்கி அதோட பெட்டரா வருவாங்க. இப்ப நீங்க புதுசா வர கேரக்டர் கிட்ட நீங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னா பண்ணுவாங்க. பட் சீனியர் ஆக்டர்ஸ் கிட்ட இன்க்ளூடிங் யோகி பாபு சார் கிட்ட எல்லாம் ஒரு சீன் கொடுத்தா அந்த சீன்ல அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்ல எந்த டயலாக்ல சொன்னா தியேட்டர்ல எப்படி என்ஜாய் பண்ணுவாங்க ஆடியன்ஸ் அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றதுதான். அது எப்பவுமே ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு டைரக்டர் அவங்க சொல்றதே கிடையாது. அது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி பெட்டர் சீன். நான் அந்த சீனுக்கு வரேன்னா அந்த சீன்ல ஒரு எனர்ஜி அதுதான் நம்ம வீட்டு சார் யோகி பாபு சார் நம்ம கூப்பிடுறோம்ல, அதை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது கதையோட பிளெண்ட் பண்றது ஒரு டைரக்டர் கிட்ட இருக்கு. சார் இது வேணும், இது வேணாம், இங்க போதும் சார், இந்த ஒரு கவுண்டர் போதும், இந்த கவுண்டர் வேணாம் அப்படின்னு நம்ம கண்ட்ரோல் பண்றது நம்ம கையில இருக்கு. அப்படிதான் பண்ண தவிர very big blessing to the film. So, Vijay, அடுத்த கேள்வி. Hi sir. Yes, hi sir. Sir, one good success for a creator வந்து பெரிய விஷயங்களுக்கு நிறைய பண்ணணும்னு ஆசை வருவாங்க சார். ஸோ ஓஜி வாய்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஒன் செகண்ட் உங்களோட சாங்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் பேங்க் எல்லாம் கிரியேட் பண்றதுக்கு ஏதாவது பிளான்ஸா இருக்கா சார்? புது பாடல்கள் எல்லாம் இன்னும் நிறைய பண்றதுக்கு கொஞ்சம் ரீசெண்டா நடிப்பு எடிட்டிங் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மியூசிக் இப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கும், லைவ் கான்சர்ட் எல்லாம் இவ்வளவு ஹைப் பண்ணுவாங்கன்னா ரீசெண்டா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். இதை பார்த்ததுக்கு அப்புறம் திருப்பி ஏதாவது வருஷத்துக்கு ஒரு படத்துக்காக மியூசிக் பண்ணணும்னு நான் சீரியஸா எடுத்துக்கிறேன். படத்துல வாய்ப்பு இல்லைனா கூட அட்லீஸ்ட் 1 or 2 சிங்கிள் சாங்ஸ் நான் வந்து பண்ண ட்ரை பண்றேன். பண்றேன். ஷோர் மியூசிக்ல வந்து ஃபியூச்சர்ல ஃபோக்கஸ் பண்றேன். அதே மாதிரி வந்து ஒரு தடவை ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து சொல்லியிருந்தீங்க நீங்க, எனக்கு யாரும் ரொமான்டிக் படம் கொடுக்கவே மாட்டாங்கப்பான்னு சொல்லிட்டு. ஆமா. சோ இதுக்கப்புறம் வந்து நிறைய ரொமான்டிக் படங்களுக்கான விஷயங்கள் ஓப்பன் அப் ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஐ திங்க் சோ. கண்டிப்பா வரும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். மின்னணி வரணும். ஓகே, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். எஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. எஸ். சொல்லுங்க. எஸ். இப்ப பாத்தீங்களே அதுதான் ட்ரெண்டிங் சாங். வெத்தல வந்துச்சுல.
அது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்க அதை ட்ரெண்டிங் பண்ணிக்கலாம். அதை பத்தி சரக்கே இருக்கீங்க சார். நம்ம சேர்ந்து அடிப்போம் சார். ஓகே கைஸ், the plan is on. சூப்பர். மக்கள் கேட்கறாங்க. உங்க பேர் மட்டும் சொல்லிட்டு பேசுங்க. சார், என் பேர் மோகன்ராஜ். சரிங்களா? நீங்க வந்து எல்லாத்துலயும் சொன்னீங்க, உங்களால வந்து அந்த ஹீரோயினுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காம ஆயிடும்னு நான் சொல்றேன். ஏன்னா உங்களோட கம்பெனில ஏன்னா நீங்க எல்லாத்துக்குமே வந்து அவங்க புகழ்ந்து கண்டிப்பா. ஏன்னா நீங்க எல்லாம் அவங்க ஆளுன்னு சொல்றீங்க, எல்லாத்துக்குமே அவங்களுக்கு தான் வந்து சொல்றீங்க. அங்கதான் நைஸா நம்மான்னு சொல்றாங்க. இப்ப வந்து நீங்க சொன்னீங்க ஒரு விஷயம் ஸ்டேஜ்லயே வந்து காட்சி கேளுங்க, கிசு கேளுங்க. இப்ப வீட்டுக்கு போனா உங்களுக்கு கிசு இருக்கா இல்ல அடி இருக்கா? அடி உள்ளாதுன்னு நினைக்கிறேன். நான் அங்க போன நைஸா ஆக்ட் பண்ணிடுவேன். அங்க போன வேற மாதிரி மாறி பச்சை குழந்தையா மாறிடுவேன். சூப்பர், ரொம்ப ரொம்ப நன்றி. இட் வாஸ் a very engaging and fun Q&A. Thank you so much. இப்போ டீமோட ஒரு போட்டோ ஆப் ஸ்டேஜ்ல படத்தை ஒர்க் பண்ண எல்லாருமே வரலாம். Thank you so much. Thank you so much for this amazing evening. டீம்ல இருக்கவங்க டப்புன்னு மேல வந்தீங்க.